எத்தனை கோடை என்றாலும் குளிக்கையில் சிலிர்க்கிறது முதல் குவளை தண்ணீர். அவசர ஊர்தி வருமா நடுரோட்டில் துடிதுடித்த வண்ணத்து பூச்சி. இவ்வாறாக நாம் பல ஐக்கு கவிதைகளை பார்த்துள்ளோம். இந்த ஐக்கு கவிதைகளுக்கு தமிழில் ஐக்கு, துலிப்பா மற்றும் குறும்பா என்று பெயர்களை கொண்டு அழைப்பார்கள். ஐக்கு கவிதைகள் பொதுவாக 3 வரிகளில் 7 சொற்களில் அமைந்திருக்கும். முதல் வரியில் 2 சொற்கள், 2ஆம் வரியில் 3 சொற்கள், 3ஆம் வரியில் 2 சொற்கள் இருந்தால் மிகவும் சிறப்பாக ஐக்கு கவிதைகள் அமையும். பொதுவாக ஐக்கு கவிதைகளை நாம் ஆக்கும்போது சில அடிப்படைகளை தெரிந்திருத்தல் வேண்டும். எடுத்துக்காட்டாக முதல் 2 வரியில் ஒரு செய்தியை விவரித்து 3ஆம் வரியில் திடீர் திருப்பமாக அதற்கு நேர் எதிர் செய்தியை விதைத்து ஆச்சரியம், அதிர்ச்சியை ஊட்டக்கூடியதாக இருத்தல் வேண்டும். கண்முன் நிகழும் நிகழ்கால நிகழ்வை மையமாக கொண்டிருக்க வேண்டும். கற்பனை காட்சிகளுக்கோ அதை போல இதை போல என்னும் உவமைக்கோ இங்கு இடமில்லை. கவிதைக்கு பொய்யழகு என்னும் பேச்சுக்கே இங்கு இடமில்லை. இவ்வாறாக மிகவும் குறுகிய வகையில் செய்யக்கூடிய பாக்கள் தான் குறும்பா என்றும் நாம் கூறுகின்றோம். ஆம், நாம் தற்போது சில ஐக்கு கவிதைகளை பார்ப்போம். வறண்டு கிடக்கும் ஆற்றின் நடுவே பெருக்கெடுக்கும் வெள்ளம் விவசாயியின் கண்கள். 10ல் 1க்கே விஷம் இருக்கும், அடிபட்டு சாகின்றன மற்ற 9. இது பாம்பு சம்பந்தமான ஒரு ஐக்கு ஆகும். வெறும் 1000 தான் விலை போனது, 100,000 கரு சுமந்த மரம். குடை மறந்த நாளில் மறக்காமல் வந்தது அடைமலை. 10 ரூபாய் இருந்தால் பக்கத்தில் சென்று பார்க்கலாம் கடவுளை. தன்னை அறியாமல் உண்மை நிலை புரியாமல் பிச்சை எடுக்கிறது யானை. அமைதியின்றி கண்ட இடத்தில் முத்தமிட்டு அடிவாங்கி சாகிறது கொசு. இரவில் நடக்கும் வியாதி இன்னும் சரியாகவில்லை அந்த நிலாவுக்கு. மாதம் ஒருமுறை கழுத்தில் விழும் சால்வை. சலூன் கடையில் நான். அழுக்கு சட்டைக்காரனின் சட்டையில் சோப்பு விளம்பரம். நீண்ட கூந்தல் பெண் எழுதி கொண்டிருக்கிறாள் மொட்டை கடதாசி. தேய்ந்து கொண்டிருந்த நிலவினை முழு நிலவாக்கிட உறுதி பூண்டது இன்றைய அமாவாசை. ஊரில் பண முதலைகள் ஒன்றாயிருந்தன, ஏழை ஆடுகள் பிரித்து வைக்கப்பட்டிருந்தன. இவ்வாறாக பல ஐக்கு கவிதைகளை நாம் பார்க்கலாம். இன்னும் ஏராளமான கவிதைகள் காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரிந்த ஐக்கு கவிதைகளை நீங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவியுங்கள். நாங்களும் தெரிந்து கொள்கின்றோம். நன்றி.